உடைந்த இதயத்தில் மலர்ந்த புதிய வெளிச்சம். வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி. நான் உங்கள் உஷா. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்துல ஆரவ் என்ற இளைஞன் வசித்து வந்தார். அவர் தனது உலகமா மீராவை நினைச்சிருந்தாரு. மீராவுடன் நடந்த பாதைகள் எல்லாம் அவருக்கு சொர்க்கமாக இருந்தது. பார்த்த ஒவ்வொரு துளியும், சிரித்த ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு சொர்க்கமாக இருந்தது. ஆரவ் மீரா மீது வைத்திருந்த காதலானது உன்னதமான ஒரு காதல், தன் உயிரையும் விட மேலான காதல். அவ்வாறு இருக்கும் ஒரு சமயத்தில் மீரா அவனை விட்டு தொலைதூரம் சென்று விட்டாள். திரும்பி வரமாட்டேன் என்று கூறிவிட்டு தொலைதூரம் சென்று விட்டாள். ஆரவ் உடைந்து போனான். அதனால் அவன் மொட்டை மாடியின் மேல் இரவெல்லாம் நட்சத்திரங்களில் கேட்பான், ஏன் மீரா என்னை விட்டு சென்றால், ஏன் மீரா என்னை விட்டு சென்றேன் என்று கேட்டபடியே அவன் துக்கத்தை அந்த நட்சத்திரங்களிடம் காட்டுவான். கண்ணீரால் அவன் முகத்தையே அரித்து விட்டது. ஆரவுக்கு உலகம் முழுக்க வெறுமையாக தெரிந்தது, வெறுப்பாக மாறிவிட்டது. அவ்வாறு இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் ஆரவ் அவனது வீட்டில் மேல் கூரையில் இருக்கும் டைரி ஒன்றை பார்த்தான். அந்த டைரியை எடுத்து படிக்க தொடங்கினான். படிக்க தொடங்கிய பின்னர் தான் அவனுக்கு ஒரு விடயம் தெரிந்தது. அதில் மீராவின் ஒரு கையெழுத்தில் ஒரு 2 வரியில் எழுத்து இருந்தது. அதை பார்த்து அவன் மனம் நொறுங்கி போனது. நான் உன் இதயத்தில் தங்கினால் போதும், நீ முழு உலகமாகவும் வாழ வேண்டும். அந்த வரி அவன் நெஞ்சை உரசியது. அப்போது அவன் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நாம் துவண்டு போகக்கூடாது. சில வருடம் கழித்து அவன் ஒரு மலர் தோட்டத்தில் நடுவில் நின்று கொண்டு இருக்கும்போது காற்று அவன் முகத்தை உரசியது. அப்போது அவன் மெல்லிய புன்னகையுடன் சொன்னான், மீரா, நீ போனதால் நான் உடைந்தேன். ஆனால் அந்த உடைந்த இடங்களை தான் இப்போது வெளிச்சம் வருகிறது. அப்படி என்று அவன் கூறினான். இந்த மாதிரி தான் ஆரவ் கதை போலத்தான் நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்ச சமயத்தில் அவங்க திடீர்னு சொல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மிகவும் நொந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கதை மூலிமா நான் ஒன்று தான் சொல்லிக்குவேன் உங்கள் எல்லாத்துக்குமே. வாழ்க்கையில் எல்லோரும் கடைசி வரை வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நிழலாக நம்ம மட்டும்தான் இருக்கோம். விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சியை தொடங்குங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கானது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த கதை மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கதையினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.